பகவத்கீதையில் 15:10 ஜீவனை பற்றி சொல்லியிருக்கு. அதே போல் பைபிளில் மத்தேயுவில் 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பர்டிகுலராக ஜீவனுக்கு செல்லுகிற வாசல் இடுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது, கண்டுபிடிப்பவர் சிலர். பைபிள் என்பது இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு 3 நாள் கழித்து உயிர் திளறாரு. அதன் பிறகு 70 வருடம் கழித்து அவருடைய சீடர்களுக்கு அந்த உயிர் தெழுந்த தன்மையில் சீடர்களுக்கு அவர் உபதேசத்தின் மூலமாக இந்த சீடர்கள் 70 வருடம் கழித்து எழுதப்பட்டது தான் பைபிள். அதில் என்ன சொல்லப்படுது? மத்தேயு 7வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஜீவனுக்கு செல்லுகிற வாசல் இடுக்கமாகவும் வழி நெருக்கமாகவும் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர் சிலர்னு சொல்லியிருக்கு. இப்போ அதில் மதம் சார்ந்த கருத்துக்கள் ஏராளமாக இருக்குது. இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம், ஜெபிக்கிறோம், மன்றாடுறோம், அதனால் பெறுற பலன் அதிகம். ஆனால் இறைவன் எந்த இடத்துல எப்படி இருக்கிறாரு, அவரை சென்றடைவதற்கான இடத்தை தான் அந்த மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜீவனுக்கு செல்லுகிற வாயில் இடுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறது. இப்போ அந்த பாதை தான் ஜீவனை அடையணும், ஜீவனை அடைஞ்சால் தான் இறைவனை அடைய முடியுங்கிற ஒரு பாதையை மத்தேயு 7:14 சொன்ன மாதிரி இன்னும் பல அத்தாட்சிகளோட வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு.